அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மிகவும் பாக்கியமான இடத்துல இருக்கோம். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையத்தோட ஆஞ்சநேயர் கோயில். அதாவது இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து பெரிதளவு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் திண்டுக்கல் மலையடிவாரம் ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பேசியிருக்கேன். முன்னாடி தண்ணி பின்னாடி மலை. அது மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கரெக்டாக அந்த ரயில் நிலையம் அப்படியே ஈஸ்டர்ன் சைடு இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, வெஸ்டர்ன் சைடு சித்தி விநாயகர் கோயில் இருக்குது. அதாவது இந்த ஆஞ்சநேயரும் அந்த விநாயகரும் டைரெக்டாக அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க. இந்த ஆஞ்சநேயர் வந்து மேற்கு பார்த்த ஆஞ்சநேயர், அந்த விநாயகர் வந்து சித்தி விநாயகர் வந்து கிழக்கு பார்த்துருக்காரு. ரெண்டு பேருமே அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பார்த்துக்குவாங்க. ரொம்ப ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர். பொதுவாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ராமாயணத்தில் வந்து 9 நவகிரகத்தையும் ராவணன் வந்து சிறை பிடிச்சி வைக்கிறப்ப ஆஞ்சநேயர் தான் அந்த 9 நவகிரகத்தையும் காப்பாற்றினார். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து சனி பகவான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சனி பகவானுடைய பவர் என்ன அப்படின்னு. ஒரு பிளானட்ஸ்லேயே ரொம்பவும் நம்மளை வந்து எவ்வளோ சனியை போல் கொடுப்பவன் யாரும் இல்லை, கெடுப்பவன் யாரும் இல்லைமா சொல்லுவாங்க. ஏன்னா ஆஸ்ட்ராலஜர் கிடையாது, பட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த சனி பகவானே கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து இந்த ஆஞ்சநேயர் தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, அதாவது நான் நிறையா சொல்லுவாங்க அந்த சனி இந்த சனின்னு சொல்லுவாங்க. அந்த சனி பகவானே கண்ட்ரோல் பண்ணுற கடவுள்னா ஆஞ்சநேயர் தான். அப்போ ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ பவர் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொன்று இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எனக்கு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் எனக்கு ஒரு க்ளோஸ், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அந்த ஜோதிடர் வந்து பல வேர்ல்டு லெவலில் ப்ளஸ் இந்தியா லெவலில் பல கோயில் விசிட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் திண்டுக்கல் வரேன், ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னார். நான் உடனே என்ன நினச்சேன், அவர் என்கிட்ட ஃபோனில் சொல்லலை. அந்த ஜோதிடர் வந்து பல அரசியல்வாதிகளுக்கு வந்து ஜோதிடர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்ட்ராலஜர். அவர் என்கிட்ட சொன்னார், நான் திண்டுக்கல் வரேன், நீங்கள் வந்து என்னை ஒரு கோயில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னார். நான் நினச்சது என்ன, ஒரு தாடி கொம்பா இருக்கும், இல்லை திண்டுக்கல் அபிராமி அம்மன், இல்லை பழனி டெம்பிள், இல்லைனா வேறு ஏதாவது கோயில் இருக்கணும்னு நான் அப்படி நினச்சிட்டு நான் போனேன். பட் ஆனால் அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் நேராக என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தார். என்னடா இவர் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு ஷாக்கிங்காக போச்சு. சரி, வேறு யாரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வருவாங்க போல நினச்சா, நேராக அவர் மேப்பை பார்த்து இந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார். இந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் இங்கே தரிசனம் செஞ்சார், சுற்றி உட்காந்தார், இந்த இடத்துலலாம் உட்காந்ததுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரி என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சொன்னார். நானே அவர் சொன்ன அந்த ஹிஸ்ட்ரியை கேட்டு வியந்துட்டேன். அவ்வளோ ஸ்பெஷல் இந்த கோயிலில் இந்த ஆஞ்சநேயரை பற்றி அவர் சொன்னார். இந்த ஆஞ்சநேயர் வந்து சுயம்பாக உருவாகின ஒரு ஆஞ்சநேயர், தானாக உருவான ஒரு ஆஞ்சநேயர். அதான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலு. இன் லேட்டர் 1970s 1960s நினைக்கிறேன், அந்த புக்கில் டெல்லியில் இந்த கோயிலை பற்றி டெல்லியில் ஒரு லைப்ரரியில் புக் இருக்குது, அதை என்கிட்ட காமிச்சார். இன் லேட்டர் 1960s 50s வந்து ஒரு ட்ரெயின் இந்த சைடு போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு குரங்கு வந்து அந்த ட்ரெயின் மேலே யதார்த்தமாக விழுந்துருது. அப்போ அந்த குரங்கு வந்து இதாகிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இங்கே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குரங்கை வந்து ஒரு இதில் அடக்கம் செய்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, ஒரு 5 to 10 வருஷம் கழித்து பார்த்தா, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பாலம் கட்டுறப்ப, அதை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஆஞ்சநேயர் இருக்கார் சிலையா. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த மக்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகி, அதுக்கப்புறம் அந்த ஆஞ்சநேயர் வெளியே எடுத்து ரொம்ப நாள் இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் நார்காலஜி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இங்கே சர்வே பண்ணதுக்கப்புறம் மிகவும் பழமையான ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் பழமை. அதாவது ஒரு சில சிலைகளுக்குலாம் நம்ம சொல்லுவோம் இது 1000 வருஷம் பழமை, 500 வருஷம் பழமைன்னு சொல்லுவோம். பட் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ ஓல்டுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர், ரொம்பவும் பவர்ஃபுல். பொதுவாகவே ஹனுமன் வழிபாடுன்றது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வளத்தை தரும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஆஞ்சநேயரை வந்து நம்ம கண்டிப்பாக வழிபடணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்றது உங்களுக்கு தெரியும், எல்லாமே இரும்பு சமானமான பொருட்கள் தான் இருக்கும். ட்ரெயின், தண்டவாளம் ப்ளஸ் ட்ராக், அந்த இதெல்லாம் எல்லாமே. ஸோ இரும்புன்றது நான் அவர் சொல்கிறேன், நான் ஆஸ்ட்ராலஜர் கிடையாது. அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா இரும்புன்றது சனி பகவானை நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த சனி பகவான் முன்னிலையில் இந்த ஆஞ்சநேயர் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்கிறது, அதாவது சனி பகவானே காப்பாற்றணும் ஆஞ்சநேயர். ராமாயணத்தில் அந்த சனி பகவானே ராவணன்ட்டு காப்பாற்றியது இந்த ஆஞ்சநேயர் தான். ஸோ அந்த ஹனுமனுக்கு எவ்வளோ பவருக்குன்னு பார்த்துக்குவோம். இன்னொன்று, இந்த ஆஞ்சநேயருக்கு மேலே புங்க மரம், வாங்க அப்படி காமிக்கிறேன். இந்த ஆஞ்சநேயருக்கு அதாவது பொதுவாக வந்து நான் நிறையா புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். புங்க மரத்துக்கு அடியில் ஆஞ்சநேயர் தியானம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த ஆஞ்சநேயருக்கு மேலே புங்க மரம் தான். அவ்வளோ ஒரு பசுமையான இடம் இந்த இடம், அவ்வளோ ஒரு காமன் பீஸாக இருக்கும். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லாமே வரணும். பாருங்கள், புங்க மரத்துக்கு அடியில் ஆஞ்சநேயர் இருக்கார். அரச மரமும் இருக்குது.
ஒரு கோயில் பக்கத்தில் வந்து 3 மரம் 3 மரம் இருக்கிறது இந்த பையன். ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். அதாவது ஒரு கோயில் பக்கத்தில் 3 மரம், அதாவது அரச மரம், ஆலமரம், இந்த புங்க மரம். ஸோ புங்க மரத்துக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். புங்க மரத்துக்கு அடியில் நான் இந்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல். எல்லாம் ஆஞ்சநேயரை பாருங்கள் சாமி, தீபாரணை. ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தே நமோ நமः. சொல்லுங்க சாமி. ஜெய் ஸ்ரீராம். இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பெசலிப்பட்ட ஆஞ்சநேயர். அதாவது ஆஞ்சநேயர் கோயில்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ஒரு நவகிரகமோ இல்லை ஒரு விநாயகரோ இருக்கும். இப்போ இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருக்கார். நாம் ஆஞ்சநேயர் கும்பிட்றது, ஆஞ்சநேயர் நம்மளை கும்பிடுவார், கையேந்தி அந்தளவுக்கு கும்பிடுவார். ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ உடனடி நிறைவேற்றி தருவார். அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த ஒரு கோவில். சுயம்பா வந்த அந்த ஆஞ்சநேயர்னால நம்ம என்னென்ன குழந்தைய நம்ம பார்த்தா குழந்தைய அவர் பார்ப்பார், நம்ம அகூரமாக பார்த்தோம்னா அகூரமாக பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு முகத்தன்மையை வந்து அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக காமிப்பார். ரொம்ப விசேஷமான கோயில். திண்டுக்கல் ரயிலடி ராமபக்த ஆஞ்சநேயர் கோயில்னாலே பெரும்பாலுக்கும் மனசில் என்ன தோணும்னா சரி நம்ம குழந்தை, அந்த மாதிரி தான் பொதுமக்கள் எல்லாமே நினச்சி வழிபாடு செஞ்சுட்டே வர்றாங்க. சிறப்பாக இருக்கும். வர்ற ஹனுமன் ஜெயந்திக்கு நல்லா எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து சாமி. ஹனுமன் ஜெயந்தி என்னைக்கு சாமி? வரைகிறான் 19 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி. அதே போல் மாதத்துக்கு ஒரு தடவை மூல நட்சத்திரம் அன்னைக்கு அவருடைய நட்சத்திரத்துக்கு அவருக்கு யாகம் பண்ணி சிறப்பு அபிஷேக ஆராதனை ப்ளஸ் தீபாவளி பிரசாதங்கள் வழங்கப்படும். அனைத்து பக்தர்கள் கலந்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா பொதுமக்களும் வந்து கலந்துக்கங்க. ஆஞ்சநேய அருளை பெறுங்க. ஜெய் ஸ்ரீராம். இது என்னென்ன வேற என்ன சிறப்புகள்லாம் இந்த வேண்டிக்கிட்ட அந்த மாதிரி என்ன மாதிரியான வேண்டுதல், என்ன மாதிரியான வேண்டுதல்? எண்ணெய் காப்பு. நீங்கள் வந்து இப்போ எண்ணெய் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரு காரியம் நிறைவேற்றணும்னாலே வெண்ணெய் வாங்கி கொடுத்தாலே போதும், அந்த காரியம் வந்து நிறைவேறும். திருமண தலங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு திருமண பாக்கியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா வெத்தலை மாலையை அவங்க கையால் கட்டி ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு அவர் பேர் சொல்லிட்டு வெத்தலை மாலை கட்டி நம்ம ஆஞ்சநேயருக்கு போட்டோம்னா 18 வாரத்துக்குள்ளாட்டி அவங்களுக்கு நிச்சயமாயிடும். அதே வந்து குடும்பத்தில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை கிடையாது அப்படின்னா இரட்டை வாழைப்பழத்தில் அவங்களுடைய பேர் மட்டும் எழுதி ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சோம்னா அவங்களுடைய இல்லத்தில் 2 பேருக்கு இருக்கிற சண்டைகள் வந்து குறையும். அதே சிறப்பு. இன்னொன்று வந்து பெரும்பாலும் வந்து எல்லா மக்களும் இருக்க ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா பணம் தான். பணம் வந்து ஒரு தொக்கம் நம்பி கொடுத்துருப்பீங்க, வராமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் மாலை, ஒரு 11 நெல்லிக்காய் மாலை எலுமிச்சம்பழம் மாதிரி கொத்தி நம்ம ஆஞ்சநேயருக்கு போட்டோம்னா எண்ணி 11 வாரத்துக்குள்ளாட்டியும் அந்த எந்த இடத்துல அவங்க பணம் கொடுத்தாங்களோ அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்க நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கும். அருமையான ஒரு இது. இதெல்லாம் சிறு சிறு இதுதான் பரிகாரம், ஆனால் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து இந்த திருக்கோயில் அர்ச்சகர் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி நடந்து 40 வருஷம் ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. மிக விரைவில் இந்த நம்ம ஆஞ்சநேயருக்கு திருப்பணி பண்ணியே ஆகணும். ஸோ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நிச்சயமாக நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஆஞ்சநேயருக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். ஸோ ரொம்பவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர். எல்லாமே வரணும். வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த நான் இப்போ அடிக்கடி இங்கே வர ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த அட்மாஸ்பியர். நம்ம போகாத டெம்பிளே கிடையாது. இன்னமும் சொல்கிறேன், இங்கே வந்து இந்த சனி பகவான் முன்னிலை, அதாவது சனி பகவானை எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த இரும்பு சம்மந்தமான பொருள் அந்த உடைய தாக்கத்தில் நம்ம இந்த ஆஞ்சநேயர் பார்க்கன்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம். எல்லாமே இந்த கோயிலுக்கு வரணும். இந்த கோயிலோட அர்ச்சகர் நம்பர் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவர் பேர் ஆனந்தன், சாமி பேர். நீங்கள் எப்போ வரதாலும் இவருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் சந்தோஷம். திருப்பி சொல்கிறேன், நன்றி சக்தியுடன். நீங்கள் எல்லாத்தையும் வெளியில் வந்து எல்லா கோயிலோட சிறப்புகளை பற்றி நீங்கள் வந்து கொண்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.